டிஸ்னி இளவரசிகளின் நட்பு மந்திரம். ஒரு அழகான காலை. அரண்டல் அரண்மனையில் எல்சா ஒரு விசித்திரமான மந்திர ஒளியைக் கண்டாள். அந்த ஒளி வானத்தில் பறந்து தொலைதூர ராஜ்யங்களை இணைக்கும் போல தெரிந்தது. உடனே அவள் தன் தங்கை அண்ணாவை அழைத்தாள். அந்த ஒளி அவர்களை கடலுக்கு அருகே உள்ள ஒரு தீவிற்கு அழைத்துச் சென்றது. அங்கே கடலின் அடியிலிருந்து பாடிக்கொண்டே மேலே வந்தாள் ஏரியல். இந்த மந்திரம் கடலும் நிலமும் இரண்டுக்கும் ஆபத்து தருகிறது என்று அவள் கவலையுடன் சொன்னாள். அதே நேரத்தில் காற்றைத் தாண்டி படகில் வந்தாள் மோனா. கடல் எனக்கு உதவி கேட்டிருக்கிறது என்று அவள் சிரித்தபடி சொன்னாள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பழைய மந்திர நூலை தேடிச் சென்றார்கள். அந்த நூல் ஒரு அமைதியான கிராமத்தில் இருந்தது. அங்கே புத்தகங்களை நேசிக்கும் பெல் அவர்களை வரவேற்றாள். மந்திரம் சமநிலை இழந்தால் உலகம் சோகமாகிவிடும் என்று பெல் புத்தகத்தை திறந்து விளக்கினாள். மந்திரத்தை சரிசெய்ய ஒரே வழி இருந்தது: உண்மையான நட்பு மற்றும் ஒற்றுமை. எல்லா இளவரசிகளும் தங்கள் தனித்திறமைகளை ஒன்றிணைத்தார்கள். எல்சா தனது பனியால் வெப்பத்தை சமநிலைப்படுத்தினாள். மோனா கடலை அமைதிப்படுத்தினாள். ஏரியல் கடல் உயிர்களை காப்பாற்றினாள். பெல் மந்திரச் சொற்களை வாசித்தாள். அண்ணா அனைவரையும் ஊக்கமளித்தாள். ஒரு பெரிய ஒளிச்சுரல் தோன்றி மந்திரம் சரியானது. உலகம் மீண்டும் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது. அவர்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் கட்டித் தழுவினார்கள். அன்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்: உண்மையான சக்தி மந்திரத்தில் இல்லை, நட்பிலும் நல்ல மனதிலும் தான்.